மதுரையில் எம்பி கனிமொழி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தன் காலிலே சுயமாக நின்று சம்பாதிக்கக்கூடிய தலை நிமிர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு பெண் வேட்பாளர் கிருத்திகா அவர்கள் பல சுய உதவி குழுக்களை உருவாக்கி அந்த பெண்களின் வாழ்க்கையை வளமான ஒரு வாழ்க்கையாக மாற்றி தந்திட பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் கிருத்திகா தங்கபாண்டியன் அவர்கள். அவர்களுக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கூட்டணியும் சேர்த்துதான் வெற்றியை உருவாக்க போகிறீர்கள். அதனால அதுல சந்தேகமே இல்லை. இங்கே திருப்பரங்குன்றம் என்றாலே நமக்கு சில காலத்திற்கு முன்னால் பிஜேபி, அதிமுக எல்லாம் இங்க உருவாக்க நினைத்த கலவரத்தை நாம் மறந்துவிட முடியாது. காலம் காலமாக ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக வாழக்கூடிய மக்களை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில மத வேறுபாடுகள், எல்லாருக்கும் மத நம்பிக்கை இருக்கும். ஆனால் மதத்தின் பெயரால் வெறுப்பு, காழ்ப்புணர்வு என்று எந்த காலத்திலும் இல்லாமல் வளர்ச்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியம். எங்க வீட்டு பிள்ளைங்க படிக்கணும், எங்க வீட்டு பிள்ளைகளோட எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், பெண் கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம், நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருகிறோம், சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனா பிஜேபி தொடர்ந்து இந்த நாட்டில் இந்த நாட்டிலே பல பகுதிகளில் மத கலவரங்களை உருவாக்கி அதன் வழியாக ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்க திருப்பரங்குன்றத்திலையும் அதே விளையாட்டை விளையாடி பார்க்கலாம்னு நினைத்தார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடுத்து, இது தமிழ்நாடு, உங்களுடைய கனவுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல, நாங்க ஒற்றுமையாக தமிழர்களாக வாழக்கூடியவர்கள் என்று சரியான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல்ல மிகப்பெரிய ஒரு பாடத்தை அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சொல்லித்தர காத்திருக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். நம்ம ஓட்டு கேட்கிறது அண்ணன் தளபதி அவர்களுடைய, நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனைகளை சொல்லி இந்த தேர்தலிலே நாம் வாக்கு கேட்கிறோம். மற்றவங்கள மாதிரி வெறுங்கையை வீசிட்டு வந்து இந்த தேர்தல்ல நாங்க வாக்கு கேட்கல. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சாதனைகளின் பட்டியலை சொல்ல தொடங்கினால் நம்முடைய 5 ஆண்டு சாதனைகள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தந்துவிட்டுத்தான் அந்த உரிமையோடு உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு கேட்க வந்திருக்கோம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் என்ன ஆகுது? எவ்வளோ? 2000 உயர்த்தி தரக்கூடிய ஆட்சி, உயர்த்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா
திமுக ஒரு வார்த்தையை மக்களுக்கு வாக்குறுதியாக சொன்னால் அதை நிறைவேற்றி தரக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் காலம் தொட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கான விடியல் பயணம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பெண்கள் 888 ரூபாய் அந்த விடியல் பயணத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பஸ்ல கட்டணம் கிடையாது. அப்படி பெண்களுக்கான அந்த விடியல் பயணத்தை ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நாளே கையெழுத்து போட்ட முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரியிலே போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு இளம் பெண்கள் இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்ற அந்த திட்டத்தின் வழியாக 5.22 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அடுத்த முறை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளிகளுக்கு மேல் வீடு தேடி மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய பெருமை நம்முடைய ஆட்சிக்கு இருக்கிறது. முதல்வர் மருந்தகங்கள், கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக 2 லட்சம் வீடுகளை நாம் கட்டி தந்திருக்கிறோம். சொல்றாங்க திமுக ஆட்சி கோயிலுக்கு எதிரான, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி. திமுக ஆட்சியில தான் கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. 7000 கிட்டத்தட்ட 7500